நெஞ்சத்தை கில்லாதே. இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கௌதம் மதுமிதாக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. என்னங்க இன்னும் தூங்கலையா அப்படின்னு மதுமிதா கேட்க, எனக்கு தூக்கமே வரலங்க, உங்களை அங்கே விட்டுட்டு என்னால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மதுமிதா, என்னங்க இன்னும் அந்த காலை பற்றியே நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, சாப்பிட்டேங்க, இட்லி தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னது இட்லியா, நீங்கள் இட்லிலாம் சாப்பிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, சாப்பிட மாட்டேன் தான், உங்களை மாதிரி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைல்ல அதான் அப்படின்னு சொல்ல, என்னங்க நாம் என்ன பிரச்சனையில் போயிட்டுருக்கோம், இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, பின்ன என்னங்க நாம் அதை பற்றியே நினச்சிட்டு இருக்க முடியுமா, இல்லைன்னா நம்மளால் ரிலாக்ஸாகவே இருக்க முடியாது, இன்றைக்கி ஒரு நாள் தான், இந்த ஒரு நாளை கடந்துட்டோன்னா நாளையிலேருந்து நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி அந்த அக்கௌண்டன்ட் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க, பரவாயில்ல நல்லா தான் இருக்கான், அவனுக்கு நான் தான் பிளட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுமே, நீங்கள் பிளட் கொடுத்தீங்களா, ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, இல்லை அவனோடது ரொம்ப ரேர் பிளட் குரூப், பிளட்டு கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க, அதனால தான் உங்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல, நானே பிளட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் ஜூஸ் மட்டும் தாங்க குடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்க, இதை பார்த்தா அபிஷேக் வந்துட்டு, ஓஹோ இந்த மாதிரி சமயத்தில் கூட உங்களுக்குள்ள ரொமான்ஸ் கேட்குதா, இந்த ரொமான்ஸ் எல்லாம் வந்து இந்த நைட்டு மட்டும்தான், நாளையிலேருந்து பாருங்க அப்படின்னு அபிஷேக் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பக்கம் மது நல்லா தூங்கிடுவாங்க, சந்தோஷம் போலீஸ் அப்படின்னு எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது மாஸ்க் போட்ட ரெண்டு பேர் வராங்க. ஒரு பக்கம் மதுவை கொள்றதுக்காக ஒரு ஆளும், இன்னொரு பக்கம் அந்த அக்கௌண்டண்ட்டுக்கு ஏறிட்டு இருக்கிற ட்ரிப்ஸில் வந்து ஏதோ ஒன்று இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. அதே மாதிரி இன்ஜெக்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. மதுவை குத்துறதுக்காக கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு மதுவை குத்தலான்னு போகும்போது கரெக்டாக சந்தோஷ் வந்து பார்த்துட்டு சிஸ்டர்னு கத்துறாங்க. அப்போ கரெக்டாக மது வந்து கண் மூச்சு பார்க்குறாங்க. டக்குன்னு அவங்களோட கையை வந்து பிடிச்சிருவாங்க. எல்லாரும் ஓடி போய் வந்துட்டு அவனை துரத்திக்கிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் இந்த அக்கௌண்டன்ட் ரூம்குள்ளே போனவங்களே வந்து துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. அவங்க ஒய்ஃப் பார்த்ததுமே கத்துவாங்க, அவங்களையும் துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் துரத்திட்டு போக ஒருத்தர் மட்டும் அதில் தப்பிச்சு போயிடுறாங்க. அதில் அபிஷேக் வந்து தனியாக தப்பிச்சு போயிடுவார். இன்னொருத்தரை வந்து பிடிச்சிடுறாங்க. அப்போது வேறு ஒருத்தவங்க இருப்பாங்க, இவன் வந்து பணத்துக்காக வந்து பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க போலீஸ் வந்துட்டு. இன்னொரு பக்கம் அபிஷேக் வந்து சொல்கிறாரு, மது இந்த முறை நீ தப்பிச்சிட்டேன், ஆனால் உன் புருஷனை யாராலுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து கௌதம் இந்த விஷயம் தெரிஞ்சு சந்தோஷ்க்கு கால் பண்ணி மதுமிதா கிட்ட பேச, மதுமிதா ரொம்ப அழறாங்க. கடவுளே எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவனை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சே, டாக்டர் என்னடானா அவரை ரெக்கவர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்தார், இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காருன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டும் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியாழ. மது இந்த சமயத்தில் நான் உங்கள் கூட இருக்க முடியலேன்னு இருக்கு, கண்டிப்பாக அவன் வந்து நல்லாயிடுவான், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, எதை நினச்சோ நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னாலும் மது வந்து கௌதமை காப்பாற்ற முடியலேன்னு ரொம்பவே அழறாங்க. நேராக போயிட்டு அந்த அக்கௌண்டன்ட்டோட ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா தயவு செஞ்சு நீங்கள் இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க, நான் வந்து எப்படியாவது உங்கள் புருஷனை வந்து நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீ உள்ள அவருக்கு அப்படி வந்து தூக்கி தூக்கி போடுது, இதுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க, உனக்கு உன் புருஷன் முக்கியம்னா எனக்கு ஏன் புருஷன் முக்கியம் அப்படின்னு சொன்னதுமே மதுவால் எதுவுமே பேச முடியல, அமைதியாக அழுதுகிட்டே இருக்காங்க. என்னால் அவரை காப்பாற்ற முடியல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தானே அப்படின்னு வந்து அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மதுக்கு வந்து ஒரு யோசனை தோணுது, என்ன இது, அப்போது கௌதம் தானே வந்து இவர் கொலை பண்ண முயற்சி பண்ணார்னு சொல்கிறாங்க, அப்போது இப்போ வந்தது யார், அப்போ இப்போ வந்தவங்க தானே அப்போவும் வந்து அவர் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, நாம் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல போயிட்டு பார்த்தோன்னா தெரியும் அப்படின்னு சொல்லி நேராக அங்கே போய் பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து சூசைட்லாம் கிடையாது, யாரோ வந்து பிளான் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவங்க ஒய்ஃப் அவ்வளோ கோவமாக இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் சொல்கிறது தான் கரெக்டு, யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ஏதாவது சிசிடிவி இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சிசிடிவி இருக்கும், அந்த சிசிடிவி வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் வந்து என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க போயிட்டு அதை பற்றி செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக திரும்பவும் அதே மாதிரி மாஸ்க் போட்ட ஒரு ஆள் வந்து அங்கே வந்து வராங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.